கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், என்ன வேலையை கொடுத்திருக்கிறார், அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு நீங்க தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அல்லேலூயா. சும்மா இஷ்டத்துக்கு வர்றது போறது, இஷ்டத்துக்கு செய்யறது, இஷ்டத்துக்கு முடிஞ்சா டைம் இருந்தா செய்யறது, டைம் இல்லைன்னா செய்யாதது, மைண்ட் நல்லா இருந்தா செய்யறது, மைண்ட் நல்லா இல்லைன்னா செய்யாதது, வயிற்று வலிக்கலன்னா செய்யணும், வயிற்று வலிச்சுச்சுன்னா செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைய, நான் சொல்றது யாரையோ உங்களுக்கு குத்துறது போல இருக்கலாம், நான் எதையோ யாரையோ வச்சு குறை சொல்றது போல தெரியல. நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். அல்லேலூயா. உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன். ஏன் இப்படி ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை ஏன் இப்படி அன்எக்ஸ்பெக்டடா பிஹேவ் பண்றீங்க? ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை ஏன் இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஏன் செய்யறீங்க? ஏன் பொறுப்பு இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. வந்தா செய்யறோம். ஏன் மாசம் ஆவனா ஒரு 15,000 சம்பளம் போட்டா செய்வோம். அல்லேலூயா. சம்பளம்னா சம்பளத்துக்கு கரெக்டா ஓடி போய் அட்டெண்டன்ஸ் போடுறோம் கரெக்டா, ஏன்னா வருமானம் உண்டு. ஊழியத்தை வருமானத்துக்கு செய்யறோம். நீ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை அறிவிக்க வேண்டியது உன்னுடைய ஒரு பங்கு அல்லவா? அதுக்கு என்ன காசு கொடுக்கணும்? அல்லேலூயா. அதுக்கு என்ன பணம் கொடுக்கணும்?